கிறிஸ்துக்கள் அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இன்னும் ஒரு நாளை கூட அடியாளுக்கு கூட்டி கொடுத்து சந்தோஷம் சமாதானம் நிலவும்படி தேவன் கிருபை செய்வதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கப்படுகிறது. சமயம் நமக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சமயம் நமக்கு கிடைப்பது கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் முடி வெட்டுறதுக்காக கடைக்கு போனாங்க. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியல, முடி திருத்தம் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூடியிருப்பாங்க. ஒருத்தருக்கு லைனில் இருப்பாங்க, ஒருத்தருக்கு அடுத்தது போவாங்க. அந்த மீன் வாயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே சில மேகசின்ஸ் இருக்கும், படிப்பாங்க. நியூஸ் பேப்பர் இருக்கும், அதை படிப்பாங்க. இல்லாட்டி நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது பேசி அந்த இடமே கொஞ்சம் ஒரு சந்தோஷமான இருக்கிற இடமா இருக்கும். நிறைய செய்திகள் என்ன செய்யலாம், பரிமாறிக்கொள்வாங்க. நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள், உள்ளூர் செய்திகள் எல்லாமே ஒரு பரிமாறுகிற இடமா தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா முடி திருத்துகிற அந்த இடம். அதே மாதிரி அந்த இடத்துக்கு தான் யார் போனாங்கன்னா இவர் போனாரு, ஜனாதிபதி போனா. அங்க பார்த்தா ரொம்ப பிஸியா எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க அப்படி வெட்டிட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும், பிரபல பிரசங்கியார் மூடி அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய முடியை திருத்தம் செய்து கொண்டு வந்தாங்க. அப்ப இவர் போய் பக்கத்து சேர்ல அமர்ந்தாரு. அமர்ந்த உடனே அங்கே பெரிய அமைதியான ஒரு நிலவுச்சு. இது என்ன ரொம்ப மாற்றமா இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குது. யூஸ்வலாக எல்லாம் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் மியூசிக் ஓடிட்டு இருப்போம். ஆனால் இப்போ ரொம்ப அமைதியாக எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு, ஒருத்தர் மட்டும் பேசுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்து கேட்டப்ப, யார் அப்படின்னு சொன்னால் முடித்து பிரபல பிரசங்கியார் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவரை பற்றி அங்கே சொல்லிட்டு இருக்கிறாராம். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த மனுக்குலம் அழிந்து போகிற ஒரு மனுக்குலத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, பரலோகத்தை விட்டு ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல அவர் என்ன செஞ்சாரா, வாழ்ந்தும் காட்டினாரு. எப்படி தாழ்மையா இருக்கணும், எப்படி மற்றவங்களை அன்பா இருக்கணும், எப்படி மற்றவங்களை நேசிக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வாழ்ந்து காட்டிட்டு, அது மாத்திரம் இல்லாதபடிக்கு உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவர் சிலுவையில் மரித்து மீண்டும் உயிர் தெளிந்து என்ன செஞ்சிருக்காரு, பரலோகம் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான செய்தி. என்னன்னா, அவருக்கு முடி வெட்டிட்டு இருக்காங்க, ஆனா அந்த பிரசங்க என்ன செய்யறாரா, அவருக்கு கிடைச்ச நேரத்துல நிறைய பேருக்கு அங்க அந்த நேரத்துல அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்யணுமா, ஆண்டவரை குறித்து நம்ம சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஏன்னு சொன்னா, அவருடைய அன்பை நீங்களும் நானும் ரொம்ப ருசி பார்த்திருக்கிறோம். அநேகர் என்ன செஞ்சிருக்கீங்க, ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்திருக்கீங்க. இந்த பாவ உலகத்துல நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் தான். அதன் மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்குறாங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குறாங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஏதாவது ஒரு வழி என்ன செய்யறாங்க, ஏற்படுத்தி தந்திருக்காங்க. இதெல்லாம் குறித்து நம்ம என்ன செய்ய நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். ஆனா அது என்ன செய்யறது, நம்ம யார்ட்டையும் சொல்றது இல்லை. ஆண்டுடைய அன்பை குறித்து நம்ம சொல்லணும். எப்படி அந்த பிரசங்கியார், அவர் போன வேலை ஒரு வேலை தான், அவர் முடிவெட்டுறதுக்காக போனாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல கூடியிருந்தவங்ககிட்ட அதே போல நீங்களும் நானும் தான், நீங்களும் நானும் நம்ம பார்க்கிற அநேகரை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். அவங்க கிட்ட என்ன செய்யலாமா, ஆண்டுடைய அன்பை குறித்து சொல்லலாம். ஒரு பரலோகத்தையே விட்டு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஜீவித்து, அப்பா அம்மா சகோதரர்கள் என்று எல்லோரோடும் ஜீவித்து, அங்க மத்தியிலும் அவரை திட்டினவங்க மத்தியிலையும் அவரை பரியாசம் பண்ணினவர்கள் மத்தியிலும் என்ன செஞ்சாரு, பொறுமையோடு இருந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறது போல நீங்களும் நானும் கூட என்ன செய்யணும், அவரை பின்பற்றுகிறோம், அவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்ற நீங்களும் நானும் கூட அந்த மாதிரியான குணாதிசயத்தோட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள்ல, எத்தனை நாள் நமக்கு தெரியாது இல்லையா, அந்த கொடுத்திருக்கிற நாட்கள்ல அவருடைய அன்பை குறித்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம என்ன செய்யணுமா, சொல்லணும். நம்ம என்ன நேரம் இல்லை, அப்படி இல்லை, இதை கேட்கறது ஒரு 5 மினிட்ஸ் கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு ஓடிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வரும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே யோசித்து பார்த்துங்க.
ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றின ஒவ்வொருவரும் என்ன செய்ய போகிறாங்க, அவங்களோட கூட்டி கொண்டு போக போகிறாங்க. அவங்கள மாத்திரம் இல்லை, அவரை பற்றி யாருக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோமோ அவங்கெல்லாம் ஆண்டவரை என்ன செஞ்சுருப்பாங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு சொன்னால், இந்த செய்தியை கேட்கிற ஒருவேளை நீங்கள் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்திருக்கிறார். உங்களை திருப்பி வந்து என்ன செய்ய போகிறாரு, பரலோகத்துக்கு கூட்டு போகிறாரு, கூட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவங்க என்ன செய்வாங்களாம், நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன செய்வாங்க, மகிமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய நம்ம நற்கிரைகள் யார் மூலமா வெளிப்படணும், அவருடைய குணாதிசயம் நம்முடைய நற்கிரை மூலமா வெளிப்பட நம்ம இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கட்டும். அது நிமித்தம் யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், ஆண்டு அன்பை புரிந்து கொள்ள நீங்களும் நானும் உதவி செய்வோமா, ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, சாமி, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உடைய வசனத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் பேசுவதற்கு எல்லா சூழ்நிலையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்க. காலம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமி, நீ வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறீர். ஆண்டவரே, நாங்கள் கதவை திறந்து நம்மை உள்பிரவேசிக்க சொல்லும் பொழுது ஆண்டவரே, எங்களோடு கூட பந்தி இருப்பேன்னு சொன்ன அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட யாராவது அவருடைய இருதய கதவை திறப்பாங்கன்னு சொன்னா தயவாடி அவர்களோடு கூட இறங்கி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து உடைய அன்பில் அவர்களும் வந்து பங்கு கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. சாமி, ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிற நாங்களும் அநேகருக்கு அதை எடுத்து சொல்லத்தக்கதான ஞானத்தையும் புத்தியும் தாங்க. சாமி, பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ராஜா. உடைய ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் கேட்டு போகாதபடிக்கு அந்த பரம காணானை நாங்கள் காண உம்மோடு கூட நித்தியமாய் ஜீவிக்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் எங்களை அப்புறப்படுத்தி உடைய ராஜ்யத்தில் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.